இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பசஸ் மட்டும்தான். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணீங்க. கௌஷிக் சாரோட வெல்த் வித் கௌஷிக் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நான் பிரவீன் சார். ஆக்சுவலி 2 சினாரியோஸ் இங்கே இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா, ஒரு அமௌண்ட் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அது கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப 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 மினிமலாக இருக்கும். அப்போது அதை வந்து நல்ல ஒரு டெட் ஃபண்டில் வந்து பார்க் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம வந்து வெல்த் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறது நம்ம கேட்குறோம். இன்னொரு பக்கம் சினாரியோ என்னன்னா, இந்த பார்ட் டைம் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டாக பயங்கர ரிஸ்க், அதில் போட்டிங்கன்னா எல்லாம் பணம் காலி ஆயிரும், இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்கிறதெல்லாம் வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போதே தெரியும், ஒருவேளை இவங்களுக்குலாம் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி என்னன்னு தெரியுமா தெரியாதா, இவங்களாம் இப்படி இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கா, ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சிரிப்பாக வரும். பட் ஆனால் அவங்ககிட்ட வந்து ஒரு மேசிவ் ஃபாலோவிங் இருக்கனால ஈஸியாக வந்து ஆடியன்ஸை வந்து ஈஸியாக மேனிபுலேட் பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கரெக்டான ஒருத்தர் கண்டிப்பாக கேட்கணும். அவர் வந்து ஒரு 20 years அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவராக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ், ஒரு 2000 கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறவராக இருக்கணும். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கணுங்கிறதுக்காக கரெக்டான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கௌஷிக் சார் தான். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது நம்ம நீங்கள் அவரோட சேனலில் பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரவீன். பட் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டுனாலே ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை நம்மள ஏற்புடையதான விஷயம் கிடையாது. ரைட்? அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஈக்விட்டி மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஈக்விட்டி மட்டும் மியூச்சுவல் ஃபண்டு கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய வகைகள் இருக்குது. உங்களுக்கே தெரியும், டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, கோல்டு ETF இருக்குது, சில்வர் ETF இருக்குது, ரீட்ஸ் இருக்குது, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ரீட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் கிரிப்டோ MF கூட கொண்டு வரதுக்கு ஆம்ஃபியில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சில AMCஸ்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்னாலே ரிஸ்க்குன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவே நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெட் ஃபண்டு யாரெல்லாம் ரொம்ப வந்து உங்களுடைய ரிஸ்க்கை நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரோ, யாரெல்லாம் வந்து எனக்கு FDலேருந்து ஒரு 1% மேலே வந்தால் போதும் சார், எனக்கு இந்த பங்கு சந்தை மார்க்கெட்டில் எனக்கு வேண்டியதில்லை, FDயில் 1% 2% எனக்கு ஜாஸ்தி கொடுங்க, எனக்கு போதும், நான் நிம்மதியாக நான் என்னோட வர ரிட்டர்ன் வச்சு நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட் சரியாக இருக்கும். ஓகே, இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்டை ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி நம்ம சூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஏன் நம்ம வந்து இந்த ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம்ஸில் போவானான்னு நம்ம சொல்கிறோம். ஃபின்டெக் பிளாட்ஃபார்மில் போனால் மெயினாக என்ன ப்ராப்ளம் இருக்கும், லாஸ்ட் 1 yearல எது சூப்பர்லேட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அந்த ஃபண்டை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, இவங்களும் இன்வேரியபிளாக அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் கரெக்டாக ஒவ்வொருத்தரோட இன்வெஸ்டரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றவங்க பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். டெட் மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும் உள்ள டெட்டுக்குள்ள 16 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. 16 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து இதை வந்து ஒரு ப்ராப்பரான அட்வைசர்கிட்ட, அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அட்வைசர்கிட்ட, பெரிய பணம் மேனேஜ் பண்ணக்கூடிய அட்வைசர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா தான் இதுக்கு உண்டான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? பார்ட் டைமர்ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு ரீல்ஸ் போடுறவங்களுக்கோ இதை வந்து அவங்களால சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சரிங்களா? ஸோ அதனால உங்கள் குறைஞ்சபட்சம் SB அக்கௌண்ட்டை விட ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அதுக்கு ஒரு ஃபண்ட் இருக்கு. ஓகே, அது ஓவர் நைட் ஃபண்டுன்னு சொல்லுவோம், இல்லை வில் கால் இட் அஸ் லிக்விட் ஃபண்ட். என்னென்ன கேட்டகரிஸ்ங்கிறத நம்ம கிளியரா பார்ப்போம் நம்ம. ஸோ டெட் வந்து டெட்லயும் ரிஸ்க் இருக்கு, டெட்லயும் ரிஸ்க் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். டெட் ஃபண்ட்ஸ் எல்லாமும் சில ஃபண்ட் ஹவுஸ்ல லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் AMC வந்து 2019 லாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து அந்த ஃபண்ட் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க 1.5 வருஷம் கழிச்சு. சரிங்களா? இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி தான். ஃப்ளைட் டிராவல் இஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட் டிராவல் இன் த வேர்ல்டு. பட் வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸும் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுலேயும் டெட் ஃபண்ட்ஸ்லையும் சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் சில இதில். பட் அது ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ அது வந்து இன்னைக்கு 50 ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது. இந்த 50 ஃபண்ட் ஹவுஸில் டெட் ஸ்பெஷலிஸ்ட்னு சில ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது. இந்த ஃபண்ட் ஹவுஸில் போட்டால் டெட்டில் எந்த ப்ராப்ளமே வராதுங்க, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஃபண்ட் ஹவுஸ் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது. அதில் நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணலாம், அந்த ஃபண்ட்ஸில் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எனக்கு என்னன்னா, இப்போ நான் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் SB அக்கௌண்ட்லேயே நான் வந்து ஒரு அமௌண்ட் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு 3 மாசம் கழிச்சோ இல்லை ஒரு 6 மாசம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ அந்த பணம் தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை நான் எங்கெங்கெல்லாம் பார்க் பண்ணி வைக்கலாம் சார்? ஸோ இப்போ நான் வந்து 16 வகையான டெட் ஃபண்ட் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். பட் அந்த 16 வகைக்குள்ளே போகாமல் நான் வந்து அதை குறைச்சி ஒரு 6 வகையை நான் வந்து பிரித்து சொல்கிறேன் உங்களுக்கு. மெயின் கேட்டகரிஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், இன்னைக்கு வந்து சில சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் 2.25% தான் கொடுக்குறாங்க. சில பேங்க்லாம் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, நான் 6% கொடுக்குறோம் சேவிங்ஸ் பேங்க், இதெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அதிகமாக வச்சுருந்தாங்க. சில பேர் 5 லட்சம் பாங்க, சில பேர் 1 கோடிக்கு மேலே வச்சுருந்தான்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகமான சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க.
பட் நார்மலாக இப்போ பிஎஸ்யூ பேங்க் ஸ்டேட் பேங்க்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு 2.75 2.7% தான் எஸ்பிஐ அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு லிக்விட் ஃபண்ட்லையோ இல்லை ஓவர் நைட் ஃபண்ட்லையோ வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஜாஸ்தி கிடைக்கும். ஓகே ஓகேங்க சார். ஓகே, இதில் நீங்கள் எப்படி விட்ரால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரே வித்தியாசம், உங்கள் பேங்க்கில் சேவிங்ஸ் பேங்க் இருக்குன்னா நீங்கள் ஒன்று ஏடிஎம் கார்டை போட்டு உடனே பணத்தை எடுக்கலாம், இல்லை நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா விட்ரால் போட்டு செக்கை போட்டோ இல்லை விட்ரால் ஸ்லிப்பை கொடுத்தோ நீங்கள் பணத்தை உடனே எடுக்கலாம். இந்த டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் T+1ங்கிற ஒரு கேட்டகரி, இன்னைக்கு ரெடம்ஷன் கொடுத்தோன்னா நாளைக்கு வரும். ஓகே. ஆனால் சில லிக்விட் ஃபண்டில் நீங்கள் உடனேவே உங்களுக்கு ரெடம்ஷன்ஸ், இன்ஸ்டன்ட் ரெடம்ஷனுக்கு வாய்ப்புகள் சில ஏஎம்சிஸில் அந்த ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு 50,000 வீதம் ஒரு ஃபண்ட் ஹவுஸில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் ரெடம்ஷன்ஸ் மேக்ஸிமம் அப் டு 50,000 per PAN. ஓகே. அந்த இன்ஸ்டன்ட் ரெடம்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில லிக்விட் ஃபண்ட்ஸில். ஓகே. ரைட். டு சம்மிட் அப் அகெயின் ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டை ரிட்டர்னை பீட் பண்ணணும்னா லிக்விட் ஃபண்டு இல்லை ஓவர் நைட் ஃபண்டு. ஓகேங்க சார். சரிங்களா? என்னுடைய தேவை ஒரு 6 மாதம் தான் நான் வச்சுருப்பேன். 6 மாதம் எஃப்டி இன்னைக்கு நான் போனேன்னா 5.25% கொடுக்குறாங்க, 5% கொடுக்குறாங்க, எனக்கு அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஆர் லோ டியூரேஷன் ஃபண்ட் அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் போனோன்னா எஃப்டியை விட கிட்டத்தட்ட ஒரு 1% 1.5% ஜாஸ்தி கிடைக்கும் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஆர் லோ டியூரேஷன் ஃபண்டில். ஓகே. நான் இதே வந்து ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷம் நான் வச்சுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இருக்குது, மணி மார்க்கெட் ஃபண்ட் இருக்குது, ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ், மணி மார்க்கெட் ஃபண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து எஃப்டியோட ஒரு 1% 1.5% இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஜாஸ்தி வரும். ஓகே. சப்போஸ் எஃப்டியோட சேம் ரிட்டர்ன் வந்தால் கூட இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 7% ஒரு எஃப்டி போடுறீங்கன்னா 3 வருஷத்துக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோமே, நீங்கள் 1.5 வருஷத்தில் போய் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணி விட்ரா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து மேபி ஒரு 1% இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை 2% இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதானே ஒழிய அந்த பெனல்ட்டி அப்ளிகபிள் ஆகிட்டு 7% எஃப்டி இன்ட்ரெஸ்ட் அவங்க 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் முன்னாடியே ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அது கிட்டத்தட்ட 4.5% 5% தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 6.5% 6.25% எனி டியூரேஷன் irrespective ஆஃப் டியூரேஷன். இவ்வளவு தான் ஃபிக்ஸ்டு லாக்இன் பீரியடுங்கிறது கிடையாது, அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இது ஒரு வகை. அடுத்தது வந்து நீங்கள் வந்து நான் ரொம்ப கன்சர்வேட்டிவ்ங்க, ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், எஃப்டியோட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், பட் நான் ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம டைம் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்குன்னு கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, இல்லைனா பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ செக்டார் ஃபண்ட், பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ ஃபண்ட்ஸ் இருக்குது. ஓகே. இது பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூங்கிறது வந்து வெறும் பேங்க்ல இருக்கக்கூடிய பாண்ட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் ஆகும், பேங்க் ரிலேட்டட் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் ஆகும். கார்பரேட் பாண்ட்ஸுங்கிறது அதர் கார்பரேட்ஸ். அந்த கார்பரேட்ஸில் எந்த கார்பரேட் வந்து ஸ்டேபிளாக இருக்கோ, சிலவங்க ரேட்டிங் வச்சுருப்பாங்க, AA+ வச்சுருப்பாங்க, AA ரேட்டிங், AA கீழே இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், ஒன்லி AAA சில பேர் சொல்லுவாங்க, AA+ சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹைலி ரேட்டட் கார்பரேட் பாண்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து பண்ணோன்னா எஃப்டியோட கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமான இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும். நான் லாங் டேர்ம் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கேன், பட் எனக்கு கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் கில்ட் ஃபண்ட்ஸ் ஆர் லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் இஸ் அன் ஆப்ஷன். ஓகேங்க சார். ஓகே. ஆனால் அந்த கில்ட் ஃபண்டில் என்ட்ரி வந்து நம்ம வந்து ரொம்ப கரெக்டான என்ட்ரி கொடுக்கணும் அதை. ஸோ இதுக்கு தான் ஒரு அட்வைசர் தேவைன்னு நம்ம சொல்கிறோம். எஸ்பெஷலி டெட் ஃபண்ட்ஸுக்கு அட்வைசர் கண்டிப்பாக தேவை. ஓகே. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷம் முன்னாடி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ ரீசெண்டாக RBI 0.5% இன்ட்ரெஸ்ட் குறைச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி 2 மீட்டிங்கில் 0.25% குறைச்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1% ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை கிட்டத்தட்ட 1.25% 1.5% குறைச்சிருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவுக்கு முன்னாடி ஒருத்தங்க கில்ட் ஃபண்டில் என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த லாஸ்ட் 1 இயர்ல அவங்களுக்கு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகே. ஓகே. குறையதுக்கு இந்த ரெப்போ ரேட் கம்மி பண்ணுறதுக்கு முன்னாடியே உள்ள. ஆமாம். கில்ட் ஃபண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் அ கில்ட் ஃபண்ட் is inversely proportional to the interest rate movement. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா கில்ட் ஃபண்டில் ரிட்டர்ன் ஜாஸ்தி வரும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆகுது போகுதுன்னா கில்ட் ஃபண்ட்ஸ்லேருந்து ரிட்டர்ன்ஸ் குறையும். பட் இதில் வந்து ஒரு டெட் ஃபண்டில் டபுள் டிஜிட் ரேட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கில்ட் ஃபண்டு மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சம்மரி ஆஃப் இருக்கக்கூடிய டெட் ஃபண்ட்ஸை பற்றி ஒரு சம்மரி நான் சொல்கிறேன். இந்த 16 விஷயமும் என்னென்னங்கிறத நேம்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ தட் உங்களுடைய நாலேஜுக்கு ஒரு அவேர்னஸ்க்கு இந்த 16 கேட்டகரிஸோட நேம்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ தட் உங்களுக்கு பரவாயில்ல உங்களுக்கு என்னங்கிற விஷயம் தெரியும். இந்த செக்மெண்ட்டை தவிர இன்ட்ரெஸ்ட் ரேட் சென்சிட்டிவ் இப்போ பார்த்தோம், நம்ம கில்ட் பார்த்தோம் இல்லைங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் சென்சிட்டிவ் இல்லாமல் ஒரு ஃபண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃப்ளோட்டர் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபண்ட் ஆர் ஃப்ளோட்டர் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம்.
அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதில் கொஞ்சம் இது வரும். பட் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபண்டுங்கிறதுனால அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அது உங்களுக்கு. ஸோ ஒருத்தர் ரிஸ்கே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்க நினச்சாங்கன்னா ஃப்ளோட்டர் ஃபண்ட்ஸில் அவங்க போகலாம். ஓகே ரைட் சார். எனக்கு என்ன இப்போ ஆடியன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பாண்ட்ஸு இந்த டெட் ஃபண்டு இதை பற்றின ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணோம். ஸோ இந்த 16 ஃபண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களேங்க சார், 16 கேட்டகரிஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே என்னென்ன கேட்டகரின்றது 16மே எனக்கு சொல்லுங்க சார். சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் நைட் ஃபண்டு. இந்த ஓவர் நைட் ஃபண்டு 1 டேக்கு உண்டான ஃபண்டு, சரிங்களா? டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கும் ஃபண்டு இருக்கு, 15 நாளைக்கும் ஃபண்டு இருக்கு, ஃபோர்ட்நைட்லி ஃபண்டுமாங்க, 15 நாளைக்கும் ஃபண்டு இருக்கு, 3 மாசத்துக்கு இருக்கு, 6 மாசத்துக்கு இருக்கு, 1 வருஷத்துக்கு இருக்கு, 3 வருஷத்துக்கு இருக்கு, லாங் டேர்முக்கு இருக்கு. லாங் டேர்முக்கு நம்ம சொன்ன மாதிரி லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸும் இருக்கு உங்களுக்கு. ஓகேங்க சார். ஸோ ஓவர் நைட் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு. ஸோ ஒரு நாள்னா அடுத்த நாள் மெச்சூர் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த ஒரு நாளைக்கு தான் இருக்கும். பட் உங்களுக்கு நார்மலாக ஒரு எஸ்பி அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஜாஸ்தி வரணும்னா இந்த ஓவர் நைட் ஃபண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரிஸ்க் கம்மி, அதாவது ரிஸ்கே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ இது யாரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கார்பரேட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு வந்து திங்கக்கிழமை பணம் வேணும், ஆனால் அவங்களுக்கு வந்து புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ பணம் வந்துருச்சு. கரண்ட் அக்கௌண்ட்டில் அவங்க பணத்தை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. ஸோ ஒரு 3 நாளைக்கு அவங்க அதை பார்க் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும்னு நினச்சாங்கன்னா அதை பண்ணுவாங்க. ஆர் வேறு யார் ஓவர் நைட் ஃபண்டில் பார்க் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஈக்விட்டி ஃபண்ட் ஸ்விட்ச் பண்ணுறாங்க யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 2 நாள் மார்க்கெட்டை பார்த்துட்டு என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க, ஒரு டைலமாவில் இருக்காங்கன்னா அவங்க ஓவர் நைட் ஃபண்டில் பார்க் பண்ணி வச்சுக்குவாங்க. மோஸ்ட்லி ஓவர் நைட் ஃபண்டில் இந்த எக்ஸிட் லோட்ஸ் இந்த பெனல்ட்டிஸ்லாம் வராது. சில டெட் ஃபண்ட்ஸில் 7 நாள் வரைக்கும் எக்ஸிட் லோட்ஸ் பெனல்ட்டிஸ்லாம் இருக்கும். ஓவர் நைட் ஃபண்டில் அந்த விஷயம் கிடையாது, அதனால ஓவர் நைட் ஃபண்டில் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது கேட்டகரி லிக்விட் ஃபண்டு. ஒரு 91 டேஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கடன் மற்றும் கடன் சார்ந்த பத்திரங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரெஷரி பில்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடன் பத்திரங்களில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை விட ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா லிக்விட் ஃபண்டை நம்ம சொல்லலாம். நார்மலாக இதில் எவ்வளோ நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1 month to 3 months ஒருத்தங்க பணத்தை வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா தே கேன் இன்வெஸ்ட் இன் டு திஸ் லிக்விட் ஃபண்டு. அடுத்த கேட்டகரி அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு. 3 மாசத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் டிப்பிக்கலாக ஒருத்தங்க வந்து பணத்தை பார்க் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் பண்ணிக்கலாம். குறைஞ்ச காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு கரெக்டான ஒரு முதலீடாக இருக்கும். அடுத்தது வந்து லோ டியூரேஷன் ஃபண்டு. லோ டியூரேஷன் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 months to 12 months வரைக்கும் பண்ணாங்கன்னா இந்த லோ டியூரேஷனில் பண்ணலாம். ரொம்ப லோ ரிஸ்க்கு இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும். மோஸ்ட்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும். மணி மார்க்கெட் ஃபண்டு சொல்லுவோம். 1 வருஷத்துக்கு யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மணி மார்க்கெட் ஃபண்டு. ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு 1 to 3 years டைம் ஃப்ரேமில் யாராவது மணி பார்க் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் பண்ணலாம். ஸ்லைட்லி பெட்டர் தேன் அன் எஃப்டி ரிட்டர்ன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மீடியம் டியூரேஷன் ஃபண்டு 3 to 4 years டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மீடியம் டியூரேஷன் ஃபண்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மீடியம் டியூரேஷன் ஃபண்டில் ஒரே ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஒன்று. ஸோ லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் கிட்டத்தட்ட 4 to 7 years டைம் பீரியட் இருக்கிறவங்களுக்கு லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் இதில் ஓரளவுக்கு ரிஸ்க் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ லாங் டியூரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 மீடியம் டு லாங் டியூரேஷன் ஃபண்டுன்னு ஒன்று, லாங் டியூரேஷன் ஃபண்டு ஒன்று. இது 9th ஆப்ஷன். 10th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸு. இது வந்து ஒரு டைனமிக் பாண்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் இதோட டென்யூர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு மார்க்கெட்டோட பாண்ட் மார்க்கெட்ஸோட சிச்சுவேஷனை பொறுத்து அதில் வந்து டியூரேஷன்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. இதை தான் டைனமிக் பாண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி AA, AAA ரேட்டட் பாண்ட்ஸில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 80% பண்ணுவாங்க. சேஃபு, ஒரு நிலையான ஒரு வருமானம் வரும். ரைட். ஸோ அடுத்தது வந்து கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸ். இந்த கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரண்டீடு பேப்பர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 65% வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. அந்த நேம் இண்டிகேட் பண்ணுற மாதிரி கிரெடிட் ரிஸ்க்குங்கிற நேம் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இதில் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஆனால் இதில் பாதிப்பே ஒரு 30-40 வருஷமாக எந்த விதமான பாதிப்பே வராத ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது, ஏஎம்சிஸ்லாம் இருக்குது. அந்த ஏஎம்சிஸில் வந்து இதில் பண்ணலாம். இதை வந்து நார்மலி வந்து சாதாரண முதலீட்டாளர்கள் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸை தவிர்க்கணும். இது மெயின்லி ஒரு HNI ரிலேட்டட் பீப்புள், அவங்களுக்கு வந்து இது சூட்டபிளான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து வந்து பேங்கிங் அண்ட் PSU ஃபண்ட்ஸு. பேங்கிங் அண்ட் PSU ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் பேங்க்ஸில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸு. கவர்மெண்ட் கேரண்டி இருக்கிறதுனால ரொம்ப சேஃபான ஃபண்ட்ஸு. கில்ட் ஃபண்ட்ஸு கவர்மெண்ட் சாவரின் ரேட்டட் பாண்ட்ஸ், இந்தியன் சாவரின் ரேட்டட் பாண்ட்ஸ், RBI பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
கிட்டத்தட்ட 80% அதில் இருக்கும். இதில் கிரெடிட் ரிஸ்க் கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆச்சுன்னா தெர் வில் பி அன் இஷ்யூ ஹியர். ஓகே, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர் லாங் டேர்ம் கில்ட் ஃபண்டுன்னு இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு கேரண்டீடான ஒரு இண்டிகேட்டிவ் ரிட்டர்ன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு. இது எப்போ சூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ளைனிங் என்விரான்மெண்ட், எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதம் குறையுதோ அந்த சமயத்தில் இதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா இட் வில் பி அ பெட்டர் ஃபண்ட். அண்ட் லாஸ்ட் கேட்டகரி பார்த்தோம்னா இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபண்டுன்னு நான் சொன்னேன். இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபண்டு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஃபண்டு, ஆல் வெதர் ஃபண்டுன்னு சொல்லலாம். நம்ம டெட் கேட்டகரியில் ஒரு ஆல் வெதர் ஃபண்டு நம்ம அதை சொல்லலாம். ஸோ இதுதான் ப்ராட்லி இருக்கக்கூடிய கேட்டகரிஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒருத்தரோட தேவைக்கு ஏற்ப ஒரு தனிநபரால், அதுவும் வந்து இந்த டெட் ஃபண்ட் மார்க்கெட்ஸை பற்றி புரியாத ஒரு நபர்னால ஒரு ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம்னாலேயோ இல்லை ஒரு தனிநபரோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது கடினமான ஒரு விஷயம். ஒரு அட்வைசர் அணுகினாங்கன்னா தே வில் ஹேவ் அ பெட்டர் ஆப்ஷன் டு சஜஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய வியூங்க. ஓகேங்க சார். சார் இதில் முக்கியமாக எனக்கு 2 சந்தேகங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா அந்த டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாக்ஸேஷன் வந்து இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ளே போகிறோம், ஈக்விட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ளே போகும்போது வந்து நமக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். அதாவது எல்டிசிஜி எஸ்டிசிஜி டாக்ஸஸ் நமக்கு பார்க்குறோங்க சார். இதுவே டெட் ஃபண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும்போது இதுக்கான டாக்ஸேஷன் வந்து எந்த மாதிரிங்க சார் இருக்கும்? ஸோ டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன கெயின்ஸ் வருதோ இட் இஸ் ஆடட் டு தி இன்கம். எஃப்டியில் எஸ்பி அக்கௌண்ட்டில் என்ன டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டோ சேம் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டோ தான் இதுலேயும் இட் இஸ் கெட்டிங் ஆடட் டு தி இன்கம். இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து இந்த 12 லட்சத்து சொச்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த இன்கமில் ஆட் ஆனாலும் 12 lakhs கீழே இன்கம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டேக்ஸ் ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. அதனால் இது வந்து இட்ஸ் அ வெரி வெரி குட் டூல், சேஃபான ஒரு விஷயம். யாரெல்லாம் வந்து கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸோ எனக்கு ரிஸ்க் அதிகமாக எடுக்க வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க டெட் ஃபண்ட்ஸில் போனீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து வில் பி ஃபார் பெட்டர் தான் எஃப்டி. ஓகேங்க சார். இதை வந்து சாரே வந்து பர்சனலாக அவருக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்தது அண்ட் ஃபினான்ஸில் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அங்கே டிப்ஸாக கம்யூனிட்டிக்கு மட்டும் அவர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸஸ் மட்டும்தான். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிங்க.